வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டுடே பன்னீர் மசாலா பார்க்க போகிறோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அதை எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அதையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. லைட் ப்ரௌனாக வர மாதிரி வதக்கிக்கிறேங்க. சோம்பு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகு அது எல்லாத்தையும் அந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேங்க. நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஒரு 6 முந்திரி, 5 பாதாம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதையும் அதிலே போட்டு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. நல்லா வதக்கிட்டு பன்னீரை எடுத்து அதை ஸ்லைஸாக உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டர் லைட்டாக ஹீட் பண்ணி அந்த வாட்டரில் அந்த பன்னீரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனது நல்லா வதங்கிட்டு இருக்குல்ல, இந்த வார்ம் வாட்டரில் அந்த பன்னீர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் போட்டு அதை எடுத்துருங்க. இப்போ வதக்கின எல்லா பொருளையுமே ஜாருக்கு மாற்றிருக்கேன். அதை லேசாக ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நான் கையில் பிணையிறதில்ல, இதில் தான் பிசைஞ்சிக்கிருவேன். இந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி இது ஈஸியாக இருக்கும். கெஸ்ஸிங்கில் மாவு தண்ணிலாம் ஊற்றினா கரெக்டாக வரும் ஓரளவு. அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் ஒன்றும் போடலை நான். நீங்கள் வேணுன்னா ஏதாவது பிரிஞ்சி எல்லாம் ஏதாவது போட்டுக்கோங்க. அந்த அரைச்சதை அப்படியே டைரெக்டாக ஊற்றிடுங்க அந்த எண்ணெயில். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு, அந்த பன்னீரை எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டேன். அது எண்ணெய் லேசாக மேலே பிரிஞ்சதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த பன்னீரை லாஸ்ட்டாக எல்லாம் குக் ஆனோன்னே இந்த பன்னீரை லாஸ்ட்டாக போட்டு லேசாக ஒரு மூடி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு 5 செகண்ட் அப்படி லேசாக இது பண்ணி இறக்கிடுங்க. இதுதான் என்னோடய ஸ்டைலில் உள்ள பன்னீர் மசாலா. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்யறதுனாலும் நான் செய்கிறத போட்டிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி செஞ்சேன்றதை. தென் சப்பாத்தி அஸ் யூஷுவல் எல்லாம் போடுற மாதிரி சப்பாத்தி போட்டுக்குங்க. அந்த மிக்சியில் மாவு பிணைஞ்சால் நல்லா சாஃப்டாகவே வரும் சப்பாத்தி. நம்ம கையில் பிணையிறதுக்கும் அந்த ஜோடியாக் மிக்சியில் இது பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். சப்பாத்தி வித் பன்னீர் மசாலா, பட்டர் போடாதனால இது பட்டர் மசாலா இல்லை, பன்னீர் மசாலா. இப்போ என் பசங்களை வச்சுருக்கேன். அவனுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்றாரு. சூப்பர்னு கையை காட்ட சொன்னேன், ஆனால் கையை காட்டலை. ஓகே, பாய்.